முதலமைச்சரே வந்து பாருங்க, மாணிக்கம் தாக்கூர் மேலயும் பிரவீன் சக்கரவர்த்தி மேலயும் நடவடிக்கை எடுத்த பிறகு நம்ம கூட்டணியை பத்தி பேசலாம். அது வரைக்கும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஸ்டால்ட். அவங்க 2 பேர் மேல நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ராகுல் காந்தி மேலேயே நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை விடுற மாதிரி. திமுக வந்து ஒரு காங்கிரஸ் ஒரு மெசேஜ் கொடுக்கிறது, வித் யூ ஆர் வித்அவுட் யூ we can win அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் called as zero sum alliance. ஜீரோ சம் அலையன்ஸ்னா எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஜீரோ தான் வரும். தமிழக காங்கிரஸ் தலைவர் அதிரடியா மாணிக்கம் தாக்கூரை கொண்டு வந்தா என்ன ஆகும்? சூப்பர் பாயிண்ட் நீங்க எடுக்கிறீங்க. இன்னைக்கு உங்க சேனல்ல சொல்றேன் சார், 2026 தமிழ்நாட்டு ரிசல்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ அதிமுக அலையன்ஸ். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான முருகல் நிலை முற்றிக்கொண்டு வருகிறது. அது இப்போது அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கிறது. நேற்றைக்கு அவசரமாக செல்வ பெருந்தகை மல்லிகார்ஜுன கார்கேயை பார்த்தார். பார்த்துவிட்டு வெளியே வந்த அவர் சொன்னதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மாணிக் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மல்லிகார்ஜுன கார்கேயிடம் நான் ஆலோசனை கலந்தேன் என்று கூறியிருக்கிறார். ஆக பிரவீன் சக்கரவர்த்தி அண்ட் மாணிக்கம் தாக்கூர் இவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். அவர் சொன்னதன்படி நாம் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படின்னா இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் ராகுல் காந்தி அனுமதியின் பேரில், ராகுல் காந்தியுடைய கண்ணசைவின் பேரில் தான் செயல்பட்டு வந்தார்கள் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ அவங்க 2 பேருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கறத பற்றி காங்கிரசுடைய அகில இந்திய தலைமையோடு விவாதித்ததாக தமிழக காங்கிரசுடைய தலைவர் கூறியிருக்கிறார். சோ இது குறித்து தன்னுடைய பார்வையை அலசலை முன்வைப்பதற்காக நம்மோடு தொலைபேசி மூலம் இணைகிறார் கருத்து கணிப்பு நிபுணர் JVC ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் சார். இப்ப எங்க போயிட்டு இருக்கு காங்கிரஸ்? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இது எங்க போய் முடியும்? அதாவது வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 13ஆம் தேதி இன்னைக்கு 5000 ரூபாய் பல மகளிரினுடைய அக்கௌண்ட்ல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து டெபாசிட் பண்ணிடுச்சு. அது வந்து 5000 வந்து ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. அது 3000 கொடுக்க வேண்டிய பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். அதுக்கப்புறம் கோடை டயத்துல வந்து 2000 ரூபாய் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அது கொடுத்த பிறகு நடந்த விஷயங்கள், சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதற்கு முன்னதாக என்ன நடந்ததுன்னா வந்து இந்தியா டுடே கான்க்ளேவ்ல வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெட்ட வெளிச்சமா தெல்ல தெளிவாக தமிழகத்தில் கூட்டாட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதற்கு சாத்தியக்கூறே இல்ல அப்படிங்கிறது தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அது இடையில சில பேர் கிளப்பி ஒரு பிரச்சனை, கூட்டணியில ஏதாவது முறிவு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத ஏற்படுத்துற ஒரு திட்டமிட்ட சதி செய்யறாங்க. அது சொன்ன ஒரு சில மணி நேரங்களிலோ இல்ல ஒரு சில நிமிஷங்களோ தாக்கூர் அண்ட் பிரவீன் சக்கரவர்த்தி இருவரும் வந்து இல்ல அது எப்படி ஒத்து வராதுன்னு சொல்ல முடியும், அதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்ல முடியாது. 2006 வந்து உங்களுக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இருந்தது, அப்ப நாங்க கேட்கல, இப்ப கேட்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பல கருத்துக்களை வச்சிருக்காங்க. இதனால வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஏன்னா, அதாவது ராஜா கண்ணப்பன் சில விஷயங்களை பேசலாம், மாணிக்கம் தாக்கூர் சில விஷயங்கள் பேசலாம், திமுகவை அவதூறா பேசுறதுக்கு காங்கிரஸ் எம்பிக்களோ இல்ல டிஎம்கே மினிஸ்டரோ பேசுறதெல்லாம் சகஜமான விஷயம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் முதல்வரே ஒரு கருத்தை வச்ச அப்புறம் அந்த கருத்துக்கு எய்தர் நீங்க ஒன்றும் பேசாம இருக்கணும், இல்லைன்னா அக்ரி பண்ணணும், இல்லைன்னா வந்து நீங்க வந்து அப்படியே கடந்து போகணும். அதெல்லாம் தாண்டி முதல்வர் கருத்துக்கு எதிர்த்து பேசுறதுங்கிறது வந்து அவர்களுக்கு பிடிக்காத விஷயம். ஏன்னா திமுகவை பொறுத்த மட்டும் இந்தி கூட்டணிய லீட் பண்றது தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே. 2019 வேற எந்த இந்திய அளவுல தலைவரும் வந்து ராகுல் காந்திய பிரதம மந்திரியா ப்ரொபோஸ் பண்ணல, ஸ்டாலின் தான் ப்ரொபோஸ் பண்ணார். அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையில
கிளியர் கட்டா ஒரு மெசேஜ் வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் மற்றும் முக்கியமாக முதலமைச்சரே வந்து பாருங்க, மாணிக்கம் தாக்கூர் மேலயும் பிரவீன் சக்கரவர்த்தி மேலயும் நடவடிக்கை எடுத்த பிறகு நம்ம கூட்டணியை பத்தி பேசலாம். அது வரைக்கும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஸ்டால்ட், நிறுத்தப்பட்டு வார்த்தை ஸ்டால்ட். பிப்ரவரி 16 அன்னைக்கு, திங்கட்கிழமை அன்னைக்கு செல்வ பெருந்தகை போய் பெங்களூர்ல வந்து மல்லிகார்ஜுன் கார்கேவை சந்திக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா வந்து மாணிக்கம் தாக்கூர் மீதும் பிரவீன் சக்கரவர்த்தி மீது எந்த நடவடிக்கை எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறது யோசிக்கலாம். ஏன்னா அந்த நடவடிக்கை எடுத்தால்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நகருவோம்னு திமுக சொல்றாங்க. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தியோ மாணிக்கம் தாக்கூரோ நம்ம வந்து டிசம்பர் மாசமே கோலாகலா சேனல்ஸ்ல ஜெய் ஜெகத் கேங்னு ஒண்ணு பத்தி பேசியிருக்கோம். அந்த ஜெய் ஜெகத் கேங்கோட பிளான் என்னன்னு நம்ம பேசியிருக்கோம். தெல்ல தெளிவா இங்க வந்து ஒரு இடத்துல மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம தான் முதல்ல தமிழ்நாட்டுல சொன்னது நம்ம தான். வேற எந்த சேனல்லையுமே சொல்லல, வேற எந்த சேனல்லையுமே அதை பத்தி டிஸ்கஸும் பண்ணல. இவங்க வந்து அதிக இடங்கள்ல போட்டியிடணும்னு கேட்பாங்க, அதே சமயத்துல வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லணும். யார் ஜெய் ஜெகத் கேங், இந்த ஜெய் ஜெகத் கேங்க நடத்துறவர் யாரு, எல்லாமே நம்ம வந்து வெட்ட வெளிச்சமா நம்ம சொல்லியிருக்கோம். ஜெய் ஜெகத்துடைய குரூப்போட கேம் பிளானே திமுக கட்டி விட்டு நம்ம வந்து விஜயோட போலாம். அதாவது ராகுல் காந்தியினுடைய சம்மதம் இல்லாம ஆர் ராகுல் காந்தியினுடைய எச்சரிக்கை இல்லாம, ராகுல் காந்தியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு. ராகுல் காந்தியோட சம்மதம் இல்லாமல் மாணிக்கம் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தி பேசி இருக்க போவதில்லை அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மாணிக்கம் தாக்கூர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு எந்த அடிப்படையில செல்வ பெருந்தகை கோருகிறார்? இன்னைக்கு அதை பத்தி தான் நான் விவாதிச்சேன்னு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா நீங்க அவங்க 2 பேர் மேல நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ராகுல் காந்தி மேலேயே நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை விடுற மாதிரி. ராகுல் காந்தி சொல்லித்தான் அது அத்தனை பேருக்கும் தெரியும், அவர் சொல்லித்தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. அப்படின்னா செல்வ பெருந்தகை இவ்வளவு தைரியமா செயல்படுகிறார். இது சம்பந்தமா நான் மல்லிகார்ஜுன கார்கே பேசினேங்கிறாரு. மல்லிகார்ஜுன கார்கே இதை அட்மிட் பண்றாரா? சார், மல்லிகார்ஜுன் கார்கே எதுவும் அட்மிட்டே பண்ணல, ஒண்ணுமே சொல்லல அவரு. ஏன்னா மல்லிகார்ஜுன் கார்கே வந்து நியூட்ரலா இருக்கார். சோனியா காந்தி இந்த விஷயத்துல திமுகவோட கூட்டணியில இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, ராகுல் காந்தி வந்து இந்த கூட்டணி அவசியமே இல்ல, நம் மரியாதை இல்லாம நம்ம வந்து நம்மளுடைய ஊழியர்களை வந்து இழிவுபடுத்தும் போது நமக்கு வந்து கூட்டணியில அவசியமே இல்ல, ஆட்சியில அதிகாரம் வேணும், பங்கு வேணும், அதே சமயத்துல நாங்க இல்லாம திமுகவால ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு முடிவை வந்து ராகுல் காந்தி எடுத்துட்டாரு. ராகுல் காந்திக்கு தெரியும் நம்ம இல்லாம பீகார்ல வந்து ஆட்சி அமைக்கவே முடியாது ஆர்ஜேடின்னு 61 கேண்டிடேட்ட போட்டாரு. ஆனா அவருக்கு வந்து கூட்டணி விட்டு வெளியே வர முடியல. ஏன்னா அவருக்கு 100 கட்சி இல்ல, கூட்டணி இல்ல, மகாராஷ்டிரால இல்ல. ஆனா இன்னைக்கு அவருக்கு தமிழகத்துல இருக்கு. தமிழக வெற்றி கழகம்னு விஜயனுடைய கட்சி அவருக்கு இருக்கு. அதாவது இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் சொல்லி செல்வ பெருந்தகை வந்து ஒரு பேக் டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க சொல்றது உண்மை. செல்வ பெருந்தகை சொல்றது ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் மாணிக்கம் தாக்கூர் அண்ட் பிரவீன் சக்கரவர்த்தி இஸ் ஈக்குவல் டு ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ராகுல் காந்தி. அது எப்படி அவ்வளவு தைரியமா சொல்ல முடியும்? யாரு கொடுக்கற தைரியம்? என்ன ஐடியா போயிட்டு இருக்கு? சரி, இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ முதல்வரே பேசிவிட்டா, முதல்வருக்கு எதிராக பேசினதுக்காக இவங்க 2 பேருக்கு எதிராக நடவடிக்கைனா, இப்போ காங்கிரஸை இழிவுபடுத்தி வெறும் ஒரு தொகுதிக்கு 3000-4000 பேர் தான் இருக்காங்க, பூத் கமிட்டி போடுறது கூட அதுல ஆள் இல்ல அப்படின்னு தளபதி பேசி இருக்கிறார், ராஜகண்ணப்பன் பேசி இருக்கிறார். இப்போ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு காங்கிரஸ் தலைமை டிஎம்கே தலைமையிட்ட கோரிக்கை விடுத்ததாகவே தெரியல. தன்னுடைய கட்சியில இருக்கிறதுனால நடவடிக்கை எடுக்கணும்னு செல்வ பெருந்தகை சொல்லுகிறார். ஆனா தன்னுடைய கட்சியை தாழ்த்தி பேசி திமுக காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஸ்டாலின் அவர் கேட்டுக்கல. இது பிரம்மாண்டமான காங்கிரஸ் தலைவர் ஜேடிசி. செல்வ பெருந்தகை திராவிட காங்கிரஸ் சார். அவர் வந்து திராவிட காங்கிரஸ். ஓ, ஓகே ஓகே. அவர் திராவிட காங்கிரஸ். இவங்க வந்து மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் சுதாவும் ஜோதிமணியும் தன்மான காங்கிரஸ். இல்லாட்டி இவங்க அத்தனை பேர் இந்திய தேசிய காங்கிரஸ், அவர் வந்து திராவிட தேசிய காங்கிரஸா?
அவ்வளவுதான் வெரி குட். அவ்வளவுதான் சார். இப்ப வந்து பேக் டோர் டாக்ஸ் ஆரம்பிக்கும்ல ஒரு இடத்துல. ஆமா எலெக்ஷன் ஒன்னும் 10 நாள் 12 நாள் 15 நாள்ல 17 நாள்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆமா திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கணுமா இருக்காதா? சரி, அது இருக்குவா இல்லையாண்டா ஒண்ணும் தெரியலையே. இப்ப வந்து செல்வ பெருந்தகை வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர். சரி, அவர் ஒரு நெகோசியேஷன் டேபிளுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போவார். சரிங்க, நாங்க வந்து மாணிக்கம் தாக்கூர் மேலயும் பிரவீன் சக்கரவர்த்தி மேலயும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம், சஸ்பென்ஷனோ இல்லைன்னா வந்து கண்டனமோ தெரிவிக்கிறோம். அது பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப மல்லிகார்ஜுன் கார்கே ஏன் ராகுல் காந்தியினுடைய ஆர்டர் படி அவர் என்ன சொல்லுவார்னா, இது பாருப்பா, நீ போய் ஸ்டாலின் கிட்ட சொல்லு, ஆட்சி அதிகாரத்துல பங்கு 41 சீட்டு அப்படின்னு அவங்க சொல்லு, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். ஓ, இத வச்சு அப்படி பார்கெயின் பண்ணலாமா? சரி, ஆமா ஆமா. அதுக்கு திமுக தரப்புல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு இப்ப பேசவே மாட்டோம், சொல்லவே மாட்டோம். ஆனா மேபி 41 சீட்டுங்கிறது நம்ம நெகோசியேட் பண்ணி முடிவு பண்ணிக்கலாமே, நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு இழுப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ராகுல் காந்தி என்ன பண்ணுவார்னா, மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொல்லுவார்னா, நாங்க போறதுக்குள்ள எவ்வளவு மினிமம் சீட்டு நீங்க கேரண்டி பண்ணி எனக்கு சொல்லுங்க பாரு. ஏன்னா டிஎம்கே மினிமம் சீட்ல எவ்வளவு நிப்பாங்க, காங்கிரஸ் கொடுக்கறதா 25 சீட்டு தான் நிப்பாங்க. 25 to 30க்குள்ள இந்த தடவை கொடுக்கலாம். இவங்க வந்து 35 40 வரைக்கும் நிப்பாங்க. ஓகே, ஏன்னா ஜெய் ஜெகத் கேங்கோட பிரின்சிபல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு சீட்டு. ஓகே ஓகே, 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. புரியுது. கன்னியாகுமரியில ஒரு 3 சீட்டு. அதுதான் சார் கணக்கு, 41 சீட்டு. இப்ப 41 சீட் கணக்கு. ஓகே, புரியுது. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு சர்வே எடுத்திருக்காரு, அந்த சர்வேயை கொண்டு போய் ராகுல் காந்தி கிட்ட கொடுத்திருக்காரு. அந்த சர்வேல 70 சீட்ல காங்கிரஸ் இல்லாம திமுகவால ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. ஓ, ஓகே. ஆனா தாவேக்காவோட கூட்டணி வச்சா அந்த இடத்துல 41 சீட்ல காங்கிரஸ் ஜெயிக்கணும் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு கேட்காதீங்க, புரியுது. அவர் கொடுத்த சர்வே வேணா சொல்றேன் உங்ககிட்ட, அவ்வளவுதான். அந்த சர்வே படி தான் இவர் போயிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. ஆனா முக ஸ்டாலினை பொறுத்தமட்டு 25ல இருந்து 28 சீட்டுக்கு மேல ஒரு சீட்டு கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே ஓகே, இப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி, இன்னொரு சினரியோ, ராகுல் காந்தி சொல்லித்தா பிரவீனும் மாணிக் தாக்கூரும் பேசுறாங்கன்னு தெரியும். இது தெரிஞ்ச நிலையில எல்லாருக்குமே தெரியுங்கிறப்ப செல்வ பெருந்தகைக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. தெரிஞ்ச நிலையிலையும் செல்வ பெருந்தகை வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கோர்றாருன்னா, இவர் கிட்டத்தட்ட டிஎம்கே என்வாய் மாதிரி எல்லாம் இவர் செயல்பட்டு இருக்காரு. ஆமா சார். என்ன கேட்கறேன்னா, இதனால எரிச்சல் அடைஞ்சு செல்வ பெருந்தகை கிட்டத்தட்ட ஒரு டிஎம்கே மவுத் பீஸ் மாதிரி மாறி விட்டார் அப்படின்னு சொல்லி திடீர்னு தலைமை பொறுப்புல இருந்து அவரை மாத்தி தமிழக காங்கிரஸ் தலைவரை அதிரடியா மாணிக்கம் தாக்கூரை கொண்டு வந்தா என்ன ஆகும்? சூப்பர் பாயிண்ட் நீங்க எடுக்கிறீங்க. இப்ப இது எப்படி நடக்கும்னா, ராகுல் காந்தி வந்து ஒரே ஒரு 1 point of instruction to கார்கே கொடுப்பாரு. ஆஸ்க் செல்வ பெருந்தகை டு ரிசைன், அப்பாயிண்ட் மாணிக்கம் தாக்கூர் as interim president பாரு. அப்ப எப்படி திமுக வந்து எந்த அளவுக்கு கடுப்பாகும் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா நீங்க மாணிக்கம் தாக்கூருக்கு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாலே டிஎம்கேக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்க போறீங்கன்னா, நான் வந்து ராகுல் காந்தியை பொறுத்தப்பட்டு நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, நீங்களா தானே வெளில போனீங்க சார். இப்ப யார் முதல்ல வெளில போனோம்? 2 பேருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, திமுகவும் காங்கிரஸும் யார் முதல்ல பிளிங்க் பண்ண போறாங்க? who is going to blink first? ஓகே ஓகே, நீ வெளில போறியா, நான் வெளில போட்டா? சோ அதுக்கான இப்ப கிரவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களா, பூர்வாங்க நடவடிக்கைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்ல சொல்லணும்னா பூர்வாங்க நடவடிக்கைகள். ஏன்னா திமுகவோட ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன்ல இருந்தவங்க எல்லாம் பாருங்க, குலாம் நபி ஆசாத் ஒருவர், அவர் இப்ப இல்ல. கரெக்ட். பிரணாப் முகர்ஜி இருப்பாரு, இல்ல. அகமது பட்டேல் இருப்பாரு, இல்ல. ப. சிதம்பரமே சோனியா காந்திக்கு தான் சார் ரொம்ப நெருக்கம், ராகுல் காந்திக்கு அறவே கிடையாது. காங்கிரஸ் தலைவர்கள் பலருக்கும் திமுகவோட கூட்டணி போடணும் ஆசை, ஏன்னா எம்எல்ஏ எம்பியா இருப்பாங்க. ஆனா காங்கிரஸ் ஊழியர்கள் எல்லாம் வந்து தாவேக்காவோட போலான்றாங்க, ஏன்னா லோக்கல் பாடியில பவர் இல்ல சார். சரி, இப்போ என்னுடைய ஒரு முக்கியமான கேள்வி, ஒருவேளை இந்த கூட்டணி உடைந்து காங்கிரஸ் தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதுன்னு முடிவெடுத்தா
அது களத்துல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? அது எந்த அளவுக்கு காங்கிரஸுக்கும் எந்த அளவுக்கு தாவேகாவுக்கும் வெற்றிகரமானதா இருக்கு? ஒரு 15 நாள் பர்செப்ஷன் கேம்ல அவங்க வந்து நம்பர் 1 இருப்பாங்க சார். 15 நாள். அதாவது ஒரு 15 நாட்கள் வந்து தாவேகாவும் காங்கிரஸும் அப்படியே மிதப்பாங்க. சோசியல் மீடியால அதுவும் மிதப்பாங்க அப்படியே. ஏன்னா ரெண்டு கட்சிக்குமே ஆர்கனைசேஷன்ல ஒண்ணுமே இல்ல. கரெக்ட். ஆனா ரெண்டு கட்சிக்குமே சோசியல் மீடியால அதிகமா இருக்கு. ஏன்னா ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் இவங்க எல்லாம் வந்து சுதாலாம் இவங்க சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவ். விஜய் ஃபேன்ஸ் பூராவே இன்ஸ்டாகிராம்ல தான் ஆக்டிவ். ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு ரீல் போட்டா விஜயே பாப்பாருங்க, ஆதவர்ஜுனா போய் காமிப்பாரான், பாருங்க இவங்க சொல்லிருக்காங்க, இது வந்து நீங்க பாருங்கன்னு. சோ ஒரு 15 நாட்கள் வந்து இவங்க டாமினேட் பண்ணுவாங்க. அதை எழுதி வச்சுக்கோங்க. திமுகவும் காணாம போயிடும், அதிமுகவும் காணாம போயிடும். ஆனா கிரவுண்ட்ல இம்பாக்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒண்ணுமே இருக்காது சார். நான் ஒண்ணு சொல்றேன் சார் உங்க வாசகர்களுக்காக. திமுகவோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, தாவேகா 12% to 15%. என்னுடைய சர்வே ரிப்போர்ட் இன்னைக்கு 15% to 17% தாவேகாவோட இம்பாக்ட். காங்கிரஸுக்கு எல்லாமே கரெக்டா வந்தா 6%. இந்த ரெண்டு கூட்டணியால 20% தாங்க முடியாது. அண்ட் அதாவது மாணிக்கம் தாக்கூர் வந்து பூத் லெவல்ல பயங்கரமா ஒர்க் பண்ணுன்றாரு. ஒர்க் பண்ணுங்கிறது கரெக்ட். பட் கடைசி நிமிஷத்துக்கு யார் சார் வருவாங்க? கரெக்ட். அவர் இதெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருந்தா கரெக்டா இருக்கும். மாணிக்கம் தாக்கூரே ஒண்ணு மறக்கிறாரு, அவரே ஜெயிச்சது 6000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சாரு. ஜோதிமணி ஜெயிச்சதே KN நேருடைய ஆசீர்வாதத்தினாலதான் அவங்க மறந்துட்டாங்க. மயிலாடுதுறையில சுதா ஜெயிச்சதே வந்து MRK பன்னீர்செல்வம்னாலன்னு மறந்துட்டாங்க. ஆனா இப்ப காங்கிரஸ்காரங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, 22 திமுக MLA எங்களாலதான வந்தீங்கன்றாங்க. இப்ப 1980க்கு போயிட்டோம் சார். சார் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என் ஃப்ரெண்டு ஸ்ரீகுமார்னு ஒருத்தர் வந்து பெங்களூர்ல இருந்து சொன்னாரு, 2004, 2009, 2019, 2024 4 லோக்சபா எலெக்ஷன்ல திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து போட்டிட்டது. 4 எலெக்ஷன்லயும் அவங்க ஜெயிச்சாங்க. 2006, 2011, 2016, 2021 இந்த 4 எலெக்ஷன்லயும் அசம்பிளி எலெக்ஷன்லயும் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து போட்டிட்டது. ஆனா ஜெயிச்சது என்னமோ 2006 மைனாரிட்டி, 2021 அவ்வளவுதான். சோ லோக்சபால கிடைக்கிற அறுவடை அசம்பிளில கிடைக்க மாட்டேங்குது. இது முக்கியமான பாயிண்டா இல்லீங்களாங்க? ரொம்ப முக்கியமானது. 2026 அறுவடை எப்படி கிடைக்கும்? இது தவிர மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, நாங்க 25 சீட் அக்செப்ட் பண்ண காரணமே பிரசாந்த் கிஷோர் தான் 2021ல. சார் ஒருவேளை இந்த கூட்டணி அமையுதுன்னு வச்சுக்கோங்க. எந்த கூட்டணி? டிஎம்கே காங்கிரஸ். டிஎம்கே 41 சீட்டு காங்கிரஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டிஎம்கே காரன் பூரா எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் தோக்கடிக்க பார்ப்பான். ஒருவேளை காங்கிரஸுக்கு 25 சீட்டு தான் கொடுக்குறாங்க டிஎம்கேன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் இருக்கிற எல்லா இடத்துலயும் காங்கிரஸ்காரன் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். அதனாலதான் நான் சொல்றேன், இதுக்கு பேர் தான் கால்ட் அஸ் ஜீரோ சம் அலையன்ஸ். ஜீரோ சம் அலையன்ஸ்னா எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஜீரோ தான் வரும். சில பேருக்கு புரியாது, ஆனா இதுதான் உண்மை. இது அடுத்த சில வாரங்கள்ல எல்லாருக்கும் புரியும். இப்ப வந்து ஒரு காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் இடையிலான அலையன்ஸ் ஒரு மோசமான கட்டத்தை எட்டி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, பேச்சுவார்த்தையை தொடங்கணும்னாலே மாணிக்கம் தாக்கூரையும் பிரவீன் சக்கரவர்த்தி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முன் நிபந்தனை போல விதிக்கப்படுகிறது. டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் இஸ் ஸ்டால்ட் அண்ட் தட் இஸ் வேலிட் ஆல்சோ. டிஎம்கே தரப்புல அது உண்மை, நல்லதுதான், கரெக்ட் தான் அவங்க சொன்னது. ஆனா இல்ல ஒண்ணு, டிஎம்கே ரொம்ப துணிச்சலா ஒரு ப்ரீ கண்டிஷன் மாதிரி போஸ்ட் பண்றாங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அத்தனை பேருக்கு தெரிஞ்ச விஷயம், மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி சொல்லித்தான் பண்றாங்க. ராகுல் காந்தி சொல்லித்தான் இவங்க செய்யறாங்க. அப்படிங்கிறப்போ இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டால் என்ன நடக்கும்? நிச்சயமா நடவடிக்கை எடுக்கப்படாது. அப்படிதான் இத காரணம் காட்டி காங்கிரஸ் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதா? இது ஒரு தந்திரமா? தயாரா இருக்காங்க. அதான் நீங்க ஏற்கனவே சொன்னீங்களா, கிரவுண்ட கிரியேட் பண்றாங்கன்னா அதனுடைய ஒரு பகுதி இது. சார் 5000 ரூபாய்
13ஆம் தேதிக்கு கொடுக்க வேண்டிய காரணம் என்னன்னா மக்களுக்காக கிடையாது. திமுக வந்து ஒரு காங்கிரஸ் ஒரு மெசேஜ் கொடுக்கிறது, வித் யூ ஆர் வித்அவுட் யூ வி கேன் வின் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நீங்க சொன்னது கரெக்ட். ஏன்னா 5000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா டுடே மீட்டிங்ல கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு ஸ்டாலின் சொன்னார். கரெக்ட் சார். இந்த 5000 ரூபாய் கொடுத்ததுக்கு காரணமே முன்னாடி யோசிச்சிருப்பார் சார். இவங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இவனுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்போம், நீ வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, வந்தால் நீ நண்பன், வராவிட்டால் நீ எதிரி. ஸ்டாலின் என்ன யோசிப்பார் சார்? ஒரே ஒரு வார்த்தை யோசிப்பார் சார், ராகுல் காந்தி விஜயோட சேர்ந்து திமுக ஒரு தீய சக்தின்னு பேச முடியுமா, பேசினா அதை எடுபடுமான்னு யோசிப்பாரு. 12 வருஷம் சேர்ந்து இருந்துட்டு இப்ப தீய சக்தியா அப்படிமாங்கல்ல. இது ரெண்டு பேருக்குமே தர்ம சங்கடமான சிச்சுவேஷன். அதே மாதிரி ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தி டெல்லியில இருந்து வந்து இங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறாருன்னா, ஏன்பா நீ தான்ப்பா பிரதம மந்திரின்னு ப்ரொபோஸ் பண்ண அப்படிம்பாங்க. அதான் சொல்ல ரெண்டு பேருக்குமே தர்ம சங்கடமான ஒரு என்ன ஆகும்னா சார், இதுல வந்து சீமான் வந்து குளிர் காய்வார் சார். விஜய் நம் தமிழர்களின் விரோதியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். ஏன்னா ஸ்ரீலங்கால கொண்டது 2007 அப்ப என்ன ஆகும்னா விஜய் கிட்ட இருந்து ஒரு சில ஓட்டுகள் திரும்பி வாங்கலாம்னு பாப்பாரு சார். இந்த எலெக்ஷன் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்னு பாக்குறீங்களா நீங்க? நான் நினைக்கிறேன் இப்ப ரீசன்ட் பாஸ்ட்ல கடந்த ஒரு 20 வருஷத்துல நடந்த எலெக்ஷன்ஸ்ல இதுதான் ரொம்ப அதிசுவாரஸ்யமான எலெக்ஷன் நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காது சார், ரிசல்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும் சார், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல ரிசல்ட் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும், மற்றது எல்லாமே ஜிக்ஸாக்கா போயிட்டு இருக்கு. எல்லாமே ஜிக்ஸாக்கா போனா ரிசல்ட் மட்டும் ஸ்ட்ரெயிட் லைன்ல, ஆனா ரிசல்ட் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். எலெக்ஷன் நான் சொல்றேன் சார், மக்கள் எல்லாம் ரிசல்ட் தானே சார் ஞாபகம் வச்சுப்பாங்க. அது கரெக்ட். ஆனா கரெக்ட், அவங்க அதைத்தான் ஞாபகத்துல வச்சுக்கணும், அவங்க ரோல் அதுதான். நீங்க அனலிஸ்ட், நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், நான் ஒரு அனலிஸ்ட், நமக்கு இந்த ஜிக்ஸாக் தான் ரொம்ப முக்கியம். ஜிக்ஸாக் தான் முக்கியம், நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, நமக்கு நிறைய லெசன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா இன்னைக்கு உங்க சேனல்ல சொல்றேன் சார், இந்த ரிசல்ட் வந்து 2026 தமிழ்நாட்டு ரிசல்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். சரி, இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க. ஸ்ட்ரெயிட் லைன் இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ, அதிமுக அலையன்ஸ். ஓகே, சோ நான் ஒன்னு சொல்ல விரும்பல சார். சொல்லுங்க. கடந்த ஒரு 3-4 வருஷமா டிவி ஆஃப்டர் டிவி, அது இந்த டிவி பேர்லாம் சொல்ல விரும்பல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரீஜனல் சேனல்ஸும் எல்லாருக்கும் தெரியும், அதிமுக பலவீனம் அடைந்தது, ஓபிஎஸ் இபிஎஸ் இணைவாரா, டிடிவி என்ன செய்வார், அதிமுகவுடன் பாஜக கூட்டணி முறிந்தது, திமுக கூட்டணி வலுவாக உள்ளது, திமுக காங்கிரஸ் என்பது ஆட்சியில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய கூட்டணி, 50% மிஞ்சும், எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 3 வருஷமா அதிமுகவை மக்களினுடைய மனதுல வைத்தது இந்த டிவி சேனல் தான். புரியுதுங்களா? எதிர்மறையா பயன்படுத்துறேன். நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் a publicity sir, even negative publicity is a publicity sir. Yes. இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் இணைவாரா, இபிஎஸ்ஸும் டிடிவி இணைவாரா, இபிஎஸ்ஸும் டிடிவி இணைஞ்சிட்டாரு. கரெக்ட். அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு ஒருவர் அண்ணாமலை வந்துட்டாரு. கரெக்ட். இல்ல, அண்ணாமலையே வந்து எடப்பாடியை முதல்வராக்குன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன இருக்கு? இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. அன்பு சொந்தங்களே, அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும். ஆனா காங்கிரஸ் திமுகவும் கடைசி எப்ப தேவையோ அப்ப கருத்து எடுத்துறாங்க சார். இதுதான் இந்த தேர்தலுடைய முக்கியமான விஷயம். ஸ்ட்ரெயிட் லைன்ல என்டிஏக்கு ஃபேவரா போறது. சோ ஜேவிசி, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி தமிழக அரசு போயிட்டு இருக்கிறப்போ உங்களுடைய ஒப்பீனியன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மிக்க நன்றி ஜேவிசி. நன்றி சார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.